விக்கி விக்கி ஏய் விக்கி சொல்லு. வேற என்ன சொல்ற? அவ்வளோதான், என்னை மறந்துரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு தான். 5 வருஷம் லவ்டி 5 நிமிஷத்தில் ஒன்றுன்னு சொல்லிட்டு உன் இன்விடேஷன் கையில் கொடுத்துட்டு மறந்துடுன்னு சொல்கிற. சரிப்போ, வீட்டில் பார்க்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ நல்லா இருந்தால் போதும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நோ மெசேஜ், நோ கால்ஸ். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னை விட உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா. ஓகே, பாய். ஆனால் உன் அளவுக்கு கிடைக்க மாட்டா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டா. என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் பார்க்குற பையனை கட்டிக்க போகிறேன்னா அப்புறம் எதுக்கிட்டு என்னை லவ் பண்ணுற? You are trying to call is currently busy. The person you are trying to call is currently busy. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன பிளாக் பண்ணிட்டா? நான் பண்ண பெரிய தப்பு ரொம்ப நல்லவனாக இருக்கிறது தான். அதுவும் நல்லவனாக இருந்து உன்கிட்ட எதுவுமே கேட்காம உன்னை போன்னு சொன்னது தான். விக்கி, ஏ விக்கி, சொல்லு. வேற என்ன சொல்ற? அவ்வளோதான், என்னை மறந்துடு. எல்லாம் முடிஞ்சுது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நோ கால்ஸ், நோ மெசேஜ். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னை விட நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பா. பாய். ஏ விக்கி, சொல்லு. என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்லு. வேற என்ன சொல்ற? திரும்ப திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. அவ்வளோதான், என்னை மறந்துடு. ஒரு வேளை லூப்பில் மாட்டிக்கிட்டோமோ? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கூட ஒரு நாளில் லூப்பில் இருக்கிறது தானே பார்த்துருக்கேன். இது என்ன புதுசாக 10 நிமிஷத்துக்குள்ள? இதுக்கப்புறம் நோ கால்ஸ், நோ மெசேஜ். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. லூப்பில் தான் மாட்டிக்கிட்டோன்னா
ஏதோ ஒரு தேவை இருக்கணும். அப்போ அந்த தேவை முடிஞ்சதும் லூப்பில் இருந்து வெளியே போயிடலாம். என்னை விட நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பா. அதுக்கு முன்னாடி லூப்பில் தான் இருக்குமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி ஓகே பாய். ஏய் விக்கி, சொல்லு. வேற என்ன சொல்ற? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ நான் மறந்துடு. லூப்பில் தான் மாட்டிக்கிட்டேன். அப்போ என்ன தேவையாக இருக்கும்? ஒரு வேளை இவ்வளோ போக சொல்கிறதா? ஆனால் அதனை நம்ம வாட்டியே பண்ணோம். இல்லை ஏன் என்னை நம்ப வச்சு ஏமாத்தினு கேள்வி கேட்குறதா? சரி ஓகே, இதுக்கப்புறம் நோ கால்ஸ் நோ மெசேஜ், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, லூப்பில் இருந்து வெளியே போக ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். உன்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பானா? உன்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பானா? அப்போ நீ டைம் பாஸ் பண்ணுறியா? நீ நல்ல குடும்பத்தில் பிறக்கல? என்ன பதிலே காணோம்? என்னடி இன்விடேஷன் கொடுத்ததை வாங்கிட்டு எனக்கு நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் போதும் சொல்லிட்டு உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுன்னு பார்க்குறியா? நம்ம லவ் பண்ணும்போது நீ என்னெல்லாம் சொன்ன? வீட்டில் பார்க்க போகிற பையனை கட்டிக்க போகிறேன்னா அப்புறம் எதுக்கடி என்னை லவ் பண்ணுற? இதில் நம்ம லவ் பண்ணும்போது சில பொண்ணான வார்த்தைகளை சொன்ன பாருடி. இங்கே நம்ம சேரவே வழி இல்லையா, ஆனால் உன் கூட சேர்ந்து 100 வருஷம் வாழணுன்னு பேபின்னு சொன்னியே. கல்யாணமே நடக்கலை, ஆனால் அதுக்குள்ளே நீ நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கலாம், இன்னொரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலான்னு சொன்னியே. அதை விட இதான், ஒரு சைடு உனக்குன்னும் இன்னொரு சைடு பாப்பாக்குன்னு சொன்னியே. இப்போ எந்த சைடு யாருக்கு? ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்கிற என்ன நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போகாத, நான் வேலைக்கு போய் உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னியே. இப்போ கலங்க விட்டு பார்க்குற. அத்தை மாமா எப்படி இருக்காங்கன்னு கேட்ட, நான் யாருன்னு கேட்டா உங்கள் அப்பா அம்மா தான் பேபின்னு சொல்லி ஐஸ் வச்சியே. அந்த ஐஸ் எனக்கு குழுக்குழுன்னு தான் இருந்துச்சு. ஓகே, இன்னும் நமக்கு கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே 60ஆம் கல்யாணத்தை எந்த மண்டபத்தில் வச்சுக்கலான்னு கேட்டியே. அதெல்லாம் இங்கே மறந்தாலும் இங்கே மறக்காதடி. சாரி விக்கி. என்ன பண்ணாலும் இந்த லூப்ல இருந்து வெளியே போக முடியல. சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சது, என்ன மறந்துடு. என்ன பண்ணா இந்த லூப் முடியும்? இதுக்கப்புறம் நோ மெசேஜ் நோ கால்ஸ், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பா. அவளை போக சொல்லியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். வெறுப்பேத்தியும் பார்த்தாச்சு. என்ன பண்ண முடியும்?
வேற என்ன பண்ண முடியும்? யோசி யோசி, வேற என்ன பண்ணலான்னு யோசி. விக்கி, உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா? என்ன பாரு, இங்க பாரு. நம்ம லவ் மேட்டர் உங்கள் வீட்டில் தெரிஞ்சிருச்சா? என் விருப்பமே இல்லாமல் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னா மருந்து குச்சி சேர்த்துருவேன் பிளாக்மெயில் பண்ணுறாங்கடா. இப்போ கூட உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் என் மொபைல்லேருந்து காண்டாக்ட், உன்னோட காண்டாக்ட் பிளாக் பண்ண ரெடியாக இருக்காங்கடா. அப்போ இவன் என்ன பிளாக் பண்ணல. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா? நான் என்ன சொன்னாலும் கேட்பல. இப்போ சொன்னாலும் உன் கூட வர நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் அந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நான் செத்துறேன். ஓகே, என்னை உங்ககிட்ட பிரிச்சிருவாங்களே, எனக்கு பயமாக இருக்குடா. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுடி, நான் பார்த்துக்கிறேன். Roll